I am Dr. D. Venkateswaran from Tanjore, MD physician, working at government service and evening time looking our clinic. I am today came here to discuss about GERD, gastroesophageal reflux நோய். உடன் செரிமானம் ஆரோக்கியத்தை மேம்படுத்த எளிய குறிப்புகள். gastroesophageal reflux நோய் பற்றி அறிந்து கொள்வோம். gastroesophageal reflux நோய் என்பது பொதுவான நிலை. உடலில் உள்ள அமிலம் அடிக்கடி உணவு குழாய்க்கு திரும்ப வருகிறது. இது உங்கள் வாயை புழுங்கல் உங்கள் உடலுடன் நிற்கிறது. இதனால் வசதி இல்லாத அறிகுறிகள் ஏற்படுகின்றன. ஜிஆர்டியில் உள்ளவர்களுக்கு இந்த அமில ரிஃப்ளெக்ஸ் வசதி இல்லாத அறிகுறிகளை உருவாக்கலாம் மற்றும் உணவு குழாய்க்கு தொற்று கொள்ளலாம். முடிவில் உடல் நலத்திற்கு பிரச்சனைகள் ஏற்படுத்தும். ஜிஆர்டியின் சிகிச்சை பொதுவாக அமிலத்தை குறைக்க மருந்துகள் மற்றும் வாழ்க்கை முறையில் மாற்றங்களை உள்ளடங்கியது. கூறுகள் வாழ்க்கை முறையின் மாற்றங்களை மேலாண்மையில் உதவுமாறு பரிந்துரைக்கப்படுகின்றன. இது உங்கள் அமில ரிஃப்ளெக்ஸ் குறைக்க, உங்கள் உணவு குழாய் காக்க மற்றும் உங்கள் பாதிப்பு அறிகுறிகளை எளிதாக்க உதவலாம். ஜிஆர்டியின் சரியான உணவு பழக்கங்களை பற்றி தெரிந்து கொள்வோம். ஜிஆர்டி அறிகுறிகளை தொழில்நுட்பமாக கையாள உதவும் சில உணவு பழக்கங்கள் உள்ளன. உணவு காலத்தில் தண்ணீர் பரிமாணத்தை குறைக்கவும். இது உங்கள் உடல் நிரம்பி குழாய்க்கு அழுத்தம் உண்டாக்கலாம். பெரிய உணவுகள் மற்றும் இரவு உணவுகள் சாப்பிடாமல் இருக்கவும். இது உடனே சாப்பிட்ட பிறகு படுப்பதால் மனநோய் உண்டாகலாம். மெல்ல மெல்ல சாப்பிடவும். இது காற்று குடிதல் தவிர்க்க உதவுகிறது. இதன் மூலம் புளிப்பை குறைக்கவும். இது உங்கள் உணவுகளை மேலும் நன்கு சிதற வைக்கும் விளைவுகளை மேம்படுத்த உதவுகிறது. ஒவ்வொரு சில மணி நேரத்திற்கும் ஒரு சில உணவு சாப்பிடவும். இது உணவுகளை தவிர்த்து அதிக உணவு பழக்கங்களை தவிர்க்க உதவுகிறது. ஜிஆர்டி அறிகுறிகளை அதிகரிக்காமல் இது உங்கள் செரிமான அமைப்பை நிலையாக காக்க உதவுகிறது. ஆரோக்கியமான உணவுப் பொருட்களை தேர்ந்தெடுக்கவும். இது ஜிஆர்டி அறிகுறிகளை தொழில்நுட்பமாக கையாள உதவும். உங்கள் உணவிற்குள் அதிகமான பாகங்களை சேர்க்கவும். பிற வகையான காய்கறிகள், பழங்கள் சேர்க்கவும். குறைந்த கொழுப்பு கொண்ட பாதங்களை தேர்ந்தெடுக்கவும். கோழி, மீன், முட்டை மற்றும் பருத்தி ஆகியவை சேர்க்க வேண்டும். குறைந்த கொழுப்பு உணவுகளை பயன்படுத்தவும். 2% கொழுப்புள்ள பால் மற்றும் தயிர், 20% கொழுப்புள்ள தயிரை பயன்படுத்தவும். ஆரோக்கியமான சமையல் முறைகளை பயன்படுத்தவும். பேக்கிங் மற்றும் ஸ்டீமிங் போன்றவற்றை. சில உணவுகள் அமில ரிஃப்ளெக்ஸ் அறிகுறிகளை அதிகரிக்கலாம். ஆகவே நீங்கள் அவற்றை பரிமாணிப்பதற்கான யோசனைகள். மதியம் காஃபி உள்ள பாகங்களை, காஃபி மற்றும் தேநீர் பாகங்களை அல்லது சோடா தவிர்க்கவும். சிகப்பு பழங்கள் மற்றும் சாறு, தக்காளி, வெங்காயம், பூண்டு மற்றும் வலுவான மசாக்களை தவிர்க்கவும். சதப்பு உணவுகள், மிளகாய் மற்றும் சிப்ஸுகள் போன்றவற்றை. கார்போஹைட்ரேட் பாகங்கள், சுவாச புள்ளிகள் அல்லது ஸ்ட்ரா பயன். உங்கள் உணவுகளை நிர்வகிக்க ஒரு முக்கியமான வழி உணவு பதிவுகளை வைக்கவும். ஒவ்வொரு நபரும் உணவு பழக்கங்கள் மாறுபட்டவை. எனவே எல்லா உணவையும் தவிர்க்க வேண்டும் என்பதில்லை. சில உணவுகள் உங்களுக்கு பாதிப்பளிக்காது மற்றும் அவற்றை தவிர்க்கவும் போது முக்கியமான நுட்பங்களை விளக்கலாம். உங்கள் உணவுகளை பதிவு செய்யும் மூலம் நீங்கள் என்ன சாப்பிடுகிறீர்கள் மற்றும் எப்பொழுது உங்கள் அறிகுறிகள் உள்ளன என்பதை பதிவு செய்யலாம். இது உங்கள் தடங்கங்களை அடையாளம் காண உதவும். ஆரோக்கியமான உடல் எடை நிர்வகிக்க இது ஜிஆர்டிக்கு முக்கியமாக இருக்கிறது. அதிக எடை உங்கள் உள்ளுக்கு மேலதிக அழுத்தத்தை உண்டாக்கலாம். இது ஜிஆர்டி அறிகுறிகளை அதிகரிக்கலாம். எடை குறைப்பது இந்த அழுத்தத்தை குறைக்க உதவுகிறது மற்றும் குறைந்த அறிகுறிகளை கொண்டு வரலாம். உங்கள் அறிகுறிகள் உணவுகளையும் வாழ்க்கை முறைகளையும் மாற்ற மூலம் மேம்படாவிட்டால் உங்கள் மருத்துவர்கள் உடனே ஆலோசிக்கவும். நீங்கள் நீண்ட காலமாக அமில ரிஃப்ளெக்ஸ் மருந்துகள் எடுத்துக்கொண்டிருந்தால்
அவை சில வைட்டமின்களை உறிஞ்சுவதில் பிரச்சனை அளிக்கலாம். உங்கள் மருத்துவர்கள் உங்கள் நிலையை மதிப்பீடு செய்து வைட்டமின்களை அறிவிக்கலாம். முடிவில் சரியான உணவை தேர்ந்தெடுப்பதன் சில ஆரோக்கியமான உணவை குறிப்புகளை பின்பற்றுவதற்கு GERD பயன்படும். உணவு மாற்றங்கள் வாழ்க்கை முறையின் முக்கிய மாற்றங்கள் ஆகும். நீங்கள் என்ன சாப்பிடுகிறீர்கள் மற்றும் எப்பொழுது சாப்பிடுகிறீர்கள் என்பதை மாற்றுவதால் நீங்கள் உங்கள் உணவு குழாய்க்கு காயம் செய்யாமல் உள்ளவர்களுக்கு குறைக்கலாம் மற்றும் GERD உடன் நலமாக வாழலாம். நன்றி.